அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜென்ம சனியால ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான். இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ஏழரை சனின்னு சொல்லுவாங்க. நம்ம ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷம், அதாவது நம்மளுடைய ராசி இப்போ கும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்தில் போகும்போதும் கும்பத்தில் போகும்போதும் மீனத்தில் போகும்போதும் இந்த கும்ப ராசிக்கு ஏழரை சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பின் சனி அமர்ற அந்த 2.5 வருட காலங்களையும் சேர்த்து சனி ஒரு ராசியில் 2.5 வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 3 ராசி கட்டத்தையும் சேர்த்து 7.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுற அந்த காலகட்டத்தை ஏழரை சனின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராசி கட்டத்திலேயே நம்ம என்ன ராசியோ அந்த ராசி கட்டத்திலேயே சனி போகிறது ஜென்ம சனிம்பாங்க. இதுலேயும் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலே சனி போகும்போது தான் நம்மளுக்கு அளப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க பார்ப்பாரு சனி. இந்த மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டகரமான காலகட்டமாக இருக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ பேய்கிட்டு இருக்கிறாரு சனி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் மாதம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிசாரமாக போயிட்டு மறுபடி திரும்பி வந்துடுவார். அடுத்த வருடம் மே மாதம் 20ஆம் தேதி அது பக்கத்தில் தான் அவர் முழுமையாக ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே என்றாவார். அதுக்கப்புறம் பின்னோக்கிலாம் அவர் வரமாட்டார். அது அடிப்படையில் அடுத்த வருஷம் 2026 மே 20ஆம் தேதிக்கு பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி விளைவுகளெல்லாம் சந்திப்பாங்க, அதில் எப்படிலாம் அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பேச போகிறேன். ரேவதி நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம். பொதுவாக இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி தாக்குதல் உடைப்பட்ட நட்சத்திரங்களை பெரித அளவு பாதிக்காது. உடைப்பட்ட நட்சத்திரம்னா ஒரு ராசியில் 2 பாதங்கள். செவ்வாய் ஒரு ராசியில் 2 பாதம் இருப்பார், இன்னொரு ராசியில் 2 பாதம் இருப்பார். சூரியனோட நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 1 பாதமும் அடுத்த ராசியில் 2, 3, 4 இந்த பாதங்களும் இருப்பாங்க. குருவுடைய நட்சத்திரத்தை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு ராசியில் 1, 2, 3 இந்த பாதங்களும் அடுத்த ராசியில் 4ஆம் பாதம். இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களா சூரியனுடைய நட்சத்திரங்கள். சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடமும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களும் குருவுடைய புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வரும். இதில் பிறந்த நபர்களுக்கு கொஞ்சம் தாக்குதல் கம்மி. ஆனால் ரேவதி நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரமாக இருக்கிறதுனால நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பாதிப்பை கொடுத்துருவாங்க. அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்பவும் நடப்பு தசாபுத்திகளுக்கு ஏற்பவும், நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தாங்கிக்கக்கூடிய கஷ்டங்களும், நல்ல தசாபுத்திகள் நடக்காதவங்க லக்னாதிபதி வலு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடுமையான விளைவுகளையும் கொடுப்பாரு. கோச்சார நாயகனான சந்திரன், அந்த சந்திரன் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவமாக ஒளிபுரந்திய சந்திரனா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்து அவருடைய கஷ்டங்களை குறைச்சிக்கிடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சின்ன வயசுலேயே வருதுங்க. 5 வயசுக்கு முன்னாடியே வருது ஜென்மசனி. அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு உடல் நோய் தொந்தரவுகள் இருக்கும். அவங்களுடைய தகப்பனாருக்கு சம்பாத்தியம் பண்ணுறதுல சில விஷயங்களில் தடைகள் இருக்கும். பெற்றோர்களுக்கிடையே சிறு சிறு சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க பார்ப்பார். அடுத்து 5 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு அடம் பிடிக்கிறது, நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க படிப்புல தடுமாறுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்களுக்கும் இந்த நோய் தொந்தரவுல அவர் கொடுக்க பார்ப்பாரு. படிப்புல மெயினா டைவர்ட் பண்ணுவாரு. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க வீட்டில் சொல்படி கேட்டு நடந்துட்டு இருந்த குழந்தைங்க அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர்ல சேஞ்சஸ் நடக்கும். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து 15 வயசுல இருந்து 25 வயசுல உள்ள அந்த டீனேஜ் பருவம் சொல்றாங்களா, இதுல உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்னா, காதல் மெயினாக தேவையில்லாத விஷயங்கள் காதலில் போய் சிக்கிக்கிறேங்க. இந்த டைம் வர்ற காதல், இந்த ஜென்மசனி காலத்தில் வர்ற காதல் பெரிய லெவலில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை செய்யாது. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் சேர்க்கும். காதலில் தோல்வி அடைகிறது, கதவை பூட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடுமையான மன உளைச்சலில் வைக்கிறதுல இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கும். 10th 11th 12th இந்த மாதிரி படிக்கிற காலேஜ் இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமில் இந்த வயசுகளில் தான் வரும். அந்த எக்ஸாமில் நல்ல மார்க்குகள் எடுக்க முடியாமல் திணறது. நல்லா படித்து இத்தனை வருஷம் நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் இந்த எக்ஸாமில் மார்க்கு குறையிறது, படிப்பில் டைவர்ட் பண்ணுறது, தேவையில்லாத சவகாசத்தை கொடுக்கறது, தேவையில்லாத அதாவது போதை பழக்கம்னு பேராமல் தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறதுக்கான அந்த அறிமுகம்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து 25 வயசுல இருந்து ஒரு 35 வயசுல தொழில் திருமணம் இதை எதிர்நோக்கி இருப்பாங்களே, இவங்களுக்கு திருமணத்தில் பெரிய அளவுக்கு தடைகளை கொடுக்காதனாலும் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குங்க. அதே நேரத்தில் வேலைகளில் முன்னேற்றம்,
நல்ல வேலை கிடைக்கிற அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பாங்களா, இதுலலாம் வந்து தடைகளை கொடுக்க பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நல்ல வேலைகள் செய்கிற இடத்துல வந்து பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா பதவி உயர்வு கிடைக்காது, ஒரு நல்ல நேம் கூட கிடைக்காது, நம்ம மேனேஜர்கிட்ட வந்து திட்டு வாங்குறது, ஒரு மன அழுத்தத்திலேயே ஸ்ட்ரெஸ்ல வந்து வேலையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். அவங்க தொழில் பண்ணுற நபர்களாக இருந்தாலோ இல்லை வந்து ஜாமீன் கையெழுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுறது, பேங்க் லோன் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவா சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வந்து இந்த ஜென்மசனி காலகட்டம் இருக்கிறதுனால அத்தனை விஷயங்களையும் வந்து கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுற இடமா இருந்ததுன்னா நம்ம முதலீடு பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் வந்து கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிடணும். கடன் விஷயங்கள்ல இருந்து, லோன் விஷயங்கள்ல இருந்து, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் இவங்க மாட்டிக்கிறது, திருமணமாக இருந்தால் வந்து கொஞ்சம் நல்ல விதத்தில் வந்து 10 பொருத்தம் மட்டும் பார்க்காம தசாபுத்தி அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஜென்ம சனியில் வந்து திருமணத்துக்கு ஓகே தான். அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் முழுசாக இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம். அடுத்து 35 வயசுலேருந்து 45 வயசில் உள்ள இந்த மிடில் ஏஜ் காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான விளைவுகளே இருக்குங்க. மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து, ஃபேமிலி இஷ்யூ, பண பிரச்சனை வந்துட்டாலே வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, மனைவி கூட வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து மனைவி கூட மெயினாக வந்து சண்டை போடுறது, அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்குற இடங்களில் வந்து நல்ல பேர் சம்பாதிக்க முடியாமல் எரிஞ்சு விழுறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்காம போகிறது, நல்ல வருமானம் இல்லாத நிலைமை ஏற்படுத்துறது, தேவையில்லாமல் வந்து வட்டி கட்டுற மாதிரி பணங்களை வந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவையான பொருளை தவிர்த்து தேவையில்லாத ஆடம்ப பொருட்களையும் வாங்கி வந்து நம்ம கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலையை வந்து இந்த மாதிரி காலங்களை வந்து ஏற்படுத்தி விடுவார். தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிக முதலீட்டில் வந்து விரிவாக்கம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பண்ணும்போது பெரிய அளவுக்கு விருத்தி இருக்காதுங்க. இந்த ஜென்மசனி அஷ்டமசனி காலகட்டத்தில் தொடங்குற எந்த ஒரு பொருளும் அப்படி பல்கி பெருகி நம்மளுடைய செல்வாக்கு உயர்த்திடாது. அந்த விஷயம் எப்பவுமே நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 45 வயசுல இருந்து 55 வயசு அந்த நபர்களுக்கும் வந்து அவங்க என்ன வேலைகளில் இருக்கிறாங்க, தொழில் பண்ணுறாங்களா, இதை பொறுத்து நான் சொன்ன அதே பலன்கள் நீடிக்கும். ஹெல்த்தி விஷயத்துலையும் கூடுதல் கவனமாக அவங்க இருந்துக்கிடணும். அதே நேரத்தில் 55 வயசுக்கு மேலே 60 வயசு 65 இந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிற காலகட்டங்களில் தான் இருப்பாங்க. பண ரீதியான பெரிய விஷயங்களில் வந்து மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்களுக்குலாம் பெரிய பாதிப்புகளை பண ரீதியாக கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அப்பவும் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், பணத்தை வந்து கடை ஓனரு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அப்பவும் கூடுதல் கவனத்தோடு வந்து அவங்க இருக்கணும். ஹெல்த் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தைங்க ரீதியான பிரச்சனைகளை கொடுக்க பார்ப்பாங்க. இப்போ வந்து 45 வயசுக்கு முன்னாடி உள்ள அந்த சொன்னல 45லேருந்து 55 வயசு அந்த காலகட்டத்தில் உள்ள நபர்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியான அழுத்தங்களை கொடுக்க பார்ப்பாரு. பொதுவாக இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் வீட்டில் வந்து எந்த விதமான நல்லதுகளுக்கும் ஒரு தடை இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, ஒரு பையனை 25 வயசு பையனை எடுத்துக்கணும், நல்ல தசாபுத்தி ஜோதிட ரீதியாக நடந்துட்டு இருக்குது, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுல தடை வருது, நல்ல தசாபுத்திகள் தானே நடந்துட்டு இருக்கு, எதுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுல தடை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னா முதல் சந்தோஷப்படுறது வந்து பேரண்ட்ஸ், அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் தான். அதே மாதிரி அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து ஜென்ம சனி அஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுலேயும் வந்து தடை இருக்கும். ஜோதிடமே ஒரு கம்பெயின் தானே, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மொத்தமாக நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது தான் அந்த முன்னேற்றம் வந்து நல்ல நிலைமையில் போய்கிட்டு இருக்குது. இப்போ தசாபுத்தி அடிப்படையில் ஒருத்தங்களுக்கு 6-8 தசாபுத்திகள் நடக்குது, ஒருத்தங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குது. அப்போ நல்ல தசாபுத்திகள் நடக்கிற அடிப்படையில் நல்ல பணவரவு வந்ததுன்னா அப்போ இந்த 6-8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து அந்த பணத்தை அனுபவிக்கிறதுல ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கணும்ல. இது ஒரு கம்பெயின் தான் ஜோதிடம், அதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து மனைவி, இப்போ மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவி இந்த ஏஜில் உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்களுடைய இணைகள் சம்பந்தப்பட்ட அவங்க இணையோடைய ஜாதகத்திலையும் ஜென்மசனி அஷ்டமசனி இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் வந்து தசாபுத்திகள் நல்லா இருந்தாலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து அனுபவிக்க போகிறாங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கூடுதல் கவனமாக பணம், மனம், உடல் இதில் ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னக்கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுதுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே மெடிக்கல் செக்அப் போயிடுறது, அவங்க கொடுக்குற ஆலோசனையை ஃபாலோ பண்ணுறது, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடணும். அசால்ட்டாக வந்து சின்ன பிரச்சனை தான் சொல்லி விடக்கூடாது.
மனம் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன அழுத்தமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்கிறத முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிடுச்சு. இந்த பதவி உயர்வு இப்போ வரலைனாலும் பின்னாடி கிடைக்கும். அந்த மாதிரி மனசை வந்து இலகுவாக எதையும் வந்து எடுத்துக்கிட பழகிக்கிறது, ஒரு பிராணாயாமம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி மனசை ஸ்டெடிப்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம இருக்கலாம். புது முயற்சிகளில் எதுவும் வந்து பண்ணிட்டு லாபத்தை எதிர்பார்த்து பண்ணிட்டு அது நடக்கலை அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது மூலிமா அந்த மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பணம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்காதது மூலியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.